ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 18/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:09. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். தட்சிணாமூர்த்தியை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? அரசு வகையிலே காரியங்களை தொடங்குவதற்கும், கான்ட்ராக்ட் போன்றவற்றை பற்றி பேசுவதற்கும், பணியிட மாற்றத்திற்கான முயற்சிகளை செய்வதற்கும் மற்றும் பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கும் உயில் எழுதுவதற்கும் ஏற்ற நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. இந்த நேரத்திலே அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவுகளை இந்த நேரத்திலே எடுக்கக்கூடாது, தவறாக போய்விடும். எனவே இந்த 1 மணி நேரம் அமைதியாக இருந்து விடுங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:09 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் தனுசு ராசிக்கு சந்திராட்டமம், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் பிரதோஷம், சிவபெருமானை வணங்க வேண்டிய நாள். ஆகவே நாளைய தினம் சிவபெருமானை வணங்குவோம். இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சொந்த வீடு வாங்குகின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே எல்லா வகையிலும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும் வேலையிலே. அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். செய்தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் மிக நெருக்கடியாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகுகின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிறப்பான நாள் இது. எல்லா வகையிலும் ஏற்றம் தருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உங்களுடைய புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே பேச்சிலே நிதானம் தேவை. வேலை செய்கின்ற இடத்திலே நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே
திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். எனவே 1-2 நாட்கள் கழித்து அவற்றை அந்த முயற்சிகளை செய்யுங்கள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். என்ன செய்ய வேண்டும்? ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே 12 ராசினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது நமக்கெல்லாம் காரிய சித்திகளை தரக்கூடியது. பொதுவாக வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட நமக்கு இருக்கின்ற தடைகள் தாமதங்கள் எல்லாம் தவிடுபொடியாகும். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து ராமருக்கு தன்னால் இயன்ற அத்துணை உதவிகளையும் செய்து அணுக்கத் தொண்டராக இருந்தவர் ஆஞ்சநேயர். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்த போதும் கூட நான் செய்தேன் என்றவர் தன்னை முன்னிறுத்து கொள்ளவில்லை. எல்லாமே ராமரால் நடந்தது, ராமருடைய அனுகிரகம் என்று தன்னுடைய வெற்றிகளுக்கெல்லாம் இறைவனையே மூலாதாரமாக ராமனையே காட்டினார். அதனால்தான் இன்றைக்கும் சிரஞ்சீவி பட்டத்தோடு ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். இந்த ஆஞ்சநேய வழிபாடு என்பது முறையாக செய்தால் நிறைவான பலன்களை நாம் பெறலாம். குறிப்பாக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடும் போது நம்முடைய பஞ்சம் தீரும். எப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளும் வெற்றி பெறும். ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கின்றது, பெரியோர்கள் நமக்கு கொடுத்த ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி முறையான வழிபாடு செய்து ஆஞ்சநேயருடைய கருணையை பெற்று வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லோரும் செம்டிவி நேயர்களுக்காக நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்து நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகங்களை எல்லாம் இப்போது தர இருக்கின்றேன். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பெரும் சொத்துக்கள் இவையெல்லாம். இவற்றை நாம் சரியாக பாராயணம் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும். இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருப்பது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். மிகவும் கடினமான ஸ்லோகங்கள் அல்ல, சமஸ்கிருதம்தான் என்றாலும் மிக கடினம் அல்ல. நாம் சொல்லி சொல்லி பழகினால் மிக எளிதாக நம்முடைய நாவிற்கு அவை வந்துவிடும். ஆகவே இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை இப்போது சொல்கின்றேன். இவற்றை முறையாக சொல்லி
வழிபாடு செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிழக்கு முகம் நோக்கி இருப்பது ஹனுமான். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் பகைவர்களால் நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கும். அது என்ன ஸ்லோகம் என்றால், ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்ஹாரணாய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததாக பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிக்கும் போது தெற்கு முகமாக நரசிம்மர் முகம் இருக்கும். அந்த நரசிம்மர் முகத்தை பார்த்து கீழ்வருகின்ற அந்த ஸ்லோகத்தை சொன்னால் தோஷங்கள், பூத பிரேத துர்தேவதை தோஷங்கள் ஆகியவை, குறிப்பாக இரவு நேரங்களிலே நமக்கு வருகின்ற பயம், பகைவர்களை நினைத்து ஏற்படுகின்ற பயம் ஆகியவை நீங்கும். அது என்ன ஸ்லோகம்? ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தக்ஷ்ணமுகே கரால வதனாய நரசிம்மாய சகல பூத பிரேத பிரமதனாய ஸ்வாஹா. அது என்ன ஸ்லோகம்? தெற்கு முகம் நோக்கி இருக்கின்ற நரசிம்மரை நோக்கி ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தக்ஷ்ணமுகே கரால வதனாய நரசிம்மாய சகல பூத பிரேத பிரமதனாய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அடுத்து மேற்கு முகமாக கருடர். இந்த கருட முகத்தை பார்த்து நாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் உடல் உபாதைகள், விஷக்கடி, விஷஜுரங்கள் போன்றவை நீங்கும். குறிப்பாக பலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், உடம்பு ஏதோ செய்து கொண்டே இருக்கின்றது, உடம்புல எதுவும் இருக்காது, ஆனால் உடல்நலம் பாதித்ததாக தனக்குத்தானே கற்பனை செய்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட கற்பனைகள் நீங்கும். அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பக்ஷிமமுகே கருடாய சகல விஷ ஹரணாய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததாக வடக்கு முகம் வராக முகம். வராக முகத்தை பார்த்து நாம் கீழ்கண்ட ஸ்லோகத்தை, நான் இப்போது சொல்ல இருக்கின்ற ஸ்லோகத்தை சொன்னால் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும். அது என்ன ஸ்லோகம்? வராக முகத்தை பார்த்து ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்திரமுகே ஆதிவராகாய சகல சம்பத்கராய ஸ்வாகா. இதனை சொல்ல வேண்டும். அடுத்ததாக மேல்முகம் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவரை பாராயணம் செய்தால், ஹயக்ரீவரை தியானம் செய்தால் நல்லதொரு ஜனவசீகரம், வாக்பலிதம், கல்வியிலே முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். அது என்ன ஸ்லோகம் என்றால் ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊர்த்வமுகே ஹயக்ரீவாய சகல ஜன வசீகரனாய ஸ்வாகா. பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு சென்று இந்த 5 ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து நாம் சொல்லி வர நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் என்பது ஐதீகம். உடனடியாக இதனை செய்வோம், கஷ்டம் இல்லாமல் வாழ்வோம். ஆஞ்சநேய வழிபாடு என்பது நம்முடைய ஆத்ம வழிபாடு, ஆத்மாவை பலப்படுத்தும். நம்முடைய மனமானது செம்மையாகிவிட்டால் எப்படிப்பட்ட சாதனைகளையும் நாம் செய்யலாம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்ற வாக்கு இருக்கின்றது. ஆகவே மனதை திடமாக வைத்துக்கொண்டு இந்த 5 ஸ்லோகங்களையும் ஆஞ்சநேயரை நினைத்து அனுதினமும் சொல்ல வேண்டும். வியாழன் சனி இந்த 2 நாட்களும் 108 முறை பாராயணம் செய்வது மிக மிக நலனை தரும். மற்ற நாட்களிலே ஒரு 11 முறையாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.